வச்சு பார்த்துறாங்க. இங்க 2 இன்ச்சு மார்க் 1 2. யார் இது மொத்த வச்சாச்சா? ஹைட் வைக்கணுமா? ஆமாம், இறக்கம் வை. ஏற்று இன்னும் ஏற்று. போதும் போதும். இங்கே இருக்குது, இது இருக்குது பாரு. இங்கே வச்சிட்டேன். எல்லாம் அளவுக்கு இதே மாதிரி இந்த ஜாக்கெட்டே கொடு நீ. மார்க் பண்ணிட்டேன். கை கொஞ்சம் இறக்கம். கேஸ் ஏற்றினா தான் முக்கியம். வீடியோ அது பார்க்கணும்ல. இப்போ இந்த டாஸ்க் பின்னாடியா ஷோல்டரு இறக்கம் வேணும்னா இங்கே விட்டுணும். இறக்கம் எந்த அளவுக்கு வேணும்னா இப்படி வச்சுக்கணும். வேணா உனக்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வேணுனாக்கா இங்கே ஏற்றிக்கணும். ஏற்றிக்கணும் மார்க் பண்ணி மடிச்சிடணும். கழுத்து உனக்கு அகலமாக வேணுமா, ரொம்ப இதாக வேணுமா, அகலத்துக்கு தகுந்த மாரி 1 இன்ச்சுனா கழுத்து மூடிக்கிட்டு இருக்கும். 2.5 இன்ச்சுனா கொஞ்சம் இதாக இருக்கும். 3 இன்ச்சுனா ரொம்ப அகலமாக இருக்கும். உனக்கு எந்த இன்ச்சு வேணும்? 2.5னா 2 மார்க் பண்ணிக்க. யார் இது மொத்தம் காசு கேட்பாங்க. காசு கேட்பாங்க சர்க்கஸ்க்கு. கொக்கி பீஸா இருந்தா ஃபுல்லா வச்சுக்கணும். ஐ பீஸ் இருந்தா ஐ பீஸ் வெளியே பண்ணு. அதான் மார்க் பண்ணிட்டேன். இதுல வந்து 4வது கொக்கிக்கு மார்க் பண்ணணும். நான் உனக்கு இந்த இடத்துல அப்படியே இங்கே மார்க் பண்ணணும், இந்த இடத்துல மார்க் பண்ணி அப்படியே வேலையை முடிச்சிடணும் பட்டு. நீ மாஸ்டர், நாங்கள் டுபாகர் மாஸ்டர். இங்கே வச்சுக்கி கீழே இறக்கி வைக்கணும். ஆமாம், இங்கே நம்ம எந்த அளவுக்கு விட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு கீழே அப்படி இறக்கி வச்சுக்கின்னு அப்போ தான் உனக்கு இங்கே வந்து அழகாக உட்காரும். நான் இப்போ வை எங்கே இறக்கி நீங்கள் இங்கே வச்சுக்கிறீங்க? ஷோல்டர் இங்கே இருக்குதா, இப்படி இறக்கி வச்சு 1 இன்ச்சு எத்தனை இன்ச்சு நம்ம இங்கே விட்டுக்கிறோமோ அந்த இன்ச்சுக்கு வச்சுக்கின்னு நீ அதே இன்ச்சுக்கு வச்சுனாக்கா உனக்கு ஏறிக்கும். இந்த பட்டி வந்து இங்கே இதாக இருக்கும். பின்னாடி இறக்கணும் மாரி முன்னாடி இறக்கணும். இங்கே மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஷோல்டரு இருக்கா, ஷோல்டருக்கு 2 இன்ச்சு. இந்த பக்கம் 1 இன்ச்சு போயிடும், இந்த பக்கம் 1 இன்ச்சு போயிடும். இது வந்து இந்த டாஸ் பிடிச்சிருக்கும் பாரு. உனக்கு இது இப்போ இது உனக்கு செட் ஆகலன்னா நீ 6 இன்ச்சு 5.5 வச்சுக்கலாம். இன்ஸ்டேப்பால் வச்சுக்கலாம். கை அளவுக்குலாம் அதுக்கு 1 இன்ச்சு இப்படி விட்டுக்கலாம். இதில் இப்படி வச்சு நீ இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு தான் உனக்கு இந்த பக்கமும் டாஸ் பிடிச்சி வச்சுக்கிறாங்க இவங்க. 1 இன்ச்சு விடணுமா? இங்கே எங்கே இது எப்படி 1 இன்ச்சு வரும் பாரு. ஷேப் அழகாக வரும். இது எப்படிக்கா இங்கேருந்து அளவு மார்க் இங்கே பண்ணிக்க வைத்தா நம்ம இப்போ இங்கேயும் பிடிப்போம். இந்த இடத்துலையும் போயிட்டுனாக்கா இந்த லெவலுக்கு வந்துடும். அதனால 1 இன்ச்சு. ஆமாம், எப்படி செல்லு பார்க்குறது? புது செல்லு புது மிஷின் தான் வாங்க போகிறோம். இப்போதைக்கு வாங்க முடியாது. எப்பயே வாங்கி தரேன். நீங்கள் அந்த எனக்கு செல்லு போதும். செல்லுக்கு பதில் மிஷினை டிவியில் போட்டுருக்கோம். எனக்கு செல்லு வேணாம். என்னது என்ன வீடியோ தெரியுதா? அவங்க செல்லுக்கு அனுப்ப போகிறாரு. அப்படி புரியலன்னா இன்ஸ்டேப்பால் நீ அளந்து நீ கற்று கொடுத்துருக்கணும். அதான் புரியும். துணியாலாம் புரியாது அந்த அளவுக்கு. இப்போ லைன்கிட்ட வந்து ஒரு 3 பேர் கற்றுக்கணும். சூப்பராக துணி தைக்குதுங்க. அதுவே நான் கற்றுக் கொடுத்தேன். காசு கற்றுக் கொடுத்துருக்கேன். சும்மா தான் கற்றுக் கொடுத்தேன். யார்? எங்கள் பங்காளி வீட்டு பொண்ணு. எத்தனை நாள் வந்தது? அது சும்மா அப்படியே மாதிரி டைமில் அப்படியே வந்து கட் பண்ணியிருக்கோம். யார்? எங்கள் ராசிவன் சொல்லுவாங்க பாரு. இப்போ வந்து நம்ம ஏற்றி வச்சோம்னா கழுத்து ரொம்ப இறக்கமாக இறக்கம் வைக்க சொன்னாங்களா? ஆமாம், கழுத்து இறக்கம் வைக்க சொன்னாங்க. அது இதில் தச்சு தந்தா நான் பிட்டு சாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். அதுலேயே நான் தச்சு கொடுத்துருக்கோம். பிட்டு சாக்கெட் எடுத்து வச்சுக்கிறேன். இது வெட்டி கொடுத்துரு அதுக்கிட்ட. அது வீட்டில் போய் தச்சுக்கோ. நான் வீட்டில்
இப்போ நீ உன் அளவுக்கு இது வெட்டிய அதுல அது வந்து இன்ச்சு டேப் வச்சு அளந்து அதுகிட்ட குத்துரு, அதை கூட போய் தச்சுக்கும். நீ தச்சு கொடுத்தா கூட இல்லை அது தச்சுக்கும். இன்ஸ்டேப்பால் சொன்னால் தான் புரியும். இதில் ஸ்டார்ட் போடுற இது இப்போ தச்சு சாய்தான் இந்த ஏறிக்கிச்சு முது. கை நீட்டாக இருக்குது, முது ஏறிக்கிச்சு. நமக்கு தான் ஏறினே இருக்குது. ஒரு வருஷம் இறக்கி 6 மாதத்துக்கு ஒரு தடவை. இப்போ இந்த ஜாயிண்ட் இப்போ தான் பறித்துக்கு தச்சு, இந்த மஞ்சள் தண்ணி தச்சு இது இதை ஏறிக்கிச்சு சொல்கிறாங்க பாரு மாமியார். இது போய் 350 ரூபா கொடுத்து தச்சுக்கிறேன். நான் தச்சுக்கிட்டு 350 ரூபா தான் வாங்குவேன். அது நல்லா இருக்குதா? கை கொஞ்சம் தான் இதில் இருக்கிற கை மாதிரி வைக்கணுமா? நீட்டா எப்படி வேணா ஓகே. வச்சுட்டியா? இதோட நீட்டு தானே வைக்க சொன்னாங்க. போதுமா? 3 இன்ச்சுக்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். ரப்பர் 2 இன்ச்சு. இப்போ சுற்ற அளவு எப்படி வெட்டணும்? எந்த துணி வெட்டணும்? மேலே இருக்கிற துணி கீழே எது மேலே எப்படி வெட்டிக்கலாம்? நம்ம எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம். நீ இதுமாரி வெட்டினா தான் இதுலேயும் அதுலேயும் வெட்டினாக்கா உனக்கு அழகாக வந்து துணி லூஸ் கொடுக்காது, அழகாக உட்காரும். அதில் வெட்டலை பாரு, வெட்டிட்டியா? வெட்டிட்டேன். இப்போ பட்டி பட்டி எப்படி அளவு வைப்பேன்? பட்டி அளவே வைக்க தேவை. ஏன் நீ அளவு வைக்க போகிற? மடிச்சு நாங்கள் பட்டி எங்களுக்கு ஷேப் வராது. ஏன் உனக்கு ஷேப் வராது? ஷேப்பாக வெட்டணும். அதான் வராது, வரையணும். நீ ஏன் வரைய போகிற? நீ இப்போ இங்கே வெட்டினால பீஸு, அந்த பீஸ்லேயே உனக்கு சின்னதாக வந்ததுன்னா எனக்கு இப்போ இது ரொம்ப சின்னதாக வந்துடுது, புரியுதா? இப்போ அந்த பீஸை வச்சு கூட நீ இப்படி வச்சு அழகாக நீ வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை வெட்டிட்டேன். கழுத்து பீஸு, கழுத்துக்கு வெட்டிக்கேன்ட்டான். கொக்கி பீஸு, கொக்கி பீஸ் அதெல்லாம் இருக்குது. காஜாவில் இதில் வெட்டிக்கலாம். இது இப்போ உனக்கு ஜாக்கெட் கைக்கு உனக்கு வெட்டணும்னா இதில் வந்து ஜாயிண்ட் வெட்டிக்க. நீ ஜாயிண்ட்டு தான் வேணும். ஜாயிண்ட் இல்லை சரி, ஜாயிண்ட் இருக்குது, ஜாயிண்ட் வச்சுக்க. இது வந்து இது இப்போ உனக்கு இப்படி கழுத்து பீஸ் வெட்ட தெரியலன்னா வச்சுக்கியா, நேராகவே கூட வெட்டி நீ தச்சுக்கலாம். இல்லை ஸ்கேல் இருக்குது தெரியுமா? இப்படி துணி இந்த இப்படி வச்சுக்கிறாங்கல்ல, இந்த துணி அப்படியா இப்படி இந்த துணி இந்த இப்படி வச்சுக்கிறாங்கல்ல, ஸ்கேலை வந்து இதுதான் ஸ்கேலு. இப்படி இன்னிக்கிறாங்க, இப்படி இன்னிக்கின்னு அப்படியே வெட்டிக்கிறாங்க.